ஆந்திர அரசு போல் தமிழக அரசும் மாங்காய்க்கு டன் ஒன்றுக்கு மானியம் வழங்க விவசாயிகள் தற்பொழுது கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையில் மாங்காய்களை கொட்டி விவசாயிகள் தற்பொழுது ராணிப்பேட்டையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் பதராமியில் மாங்காய்களை கொண்டு வந்து சாலையில் கொட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிர்வதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஜான்சன், தற்பொழுது ராணிப்பேட்டையில் விவசாயிகள் சாலையில் மாங்காய்களை கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. வேலூர் மாவட்டம் பரதராமி ஆந்திரா தமிழக எல்லை பகுதியில் விவசாயிகள் மாங்காய்களை ஏற்றி வந்து வாகனங்களை தடுத்து நிறுத்தியதை கண்டித்தோம். ஆந்திரா அரசு வழங்குவது போல மானியம் 15,000 டன் ஒன்றுக்கு விலையாக வழங்க வேண்டும் என வழங்கி வரும் நிலையில தமிழக அரசு அதே போல வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியோம். தமிழக ஆந்திரா எல்லை பகுதியில பரதராமி டிராக்டரில் மாங்காய்களை கொண்டு வந்து சாலையில் கொட்டி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது சித்தூர் செல்லும் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாங்காய் டிராக்டரில் ஓட்டி வந்த டிரைவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திராவில் மாங்காய் கம்பெனிக்கு ஜூஸ் கம்பெனிக்கு தமிழக விவசாயிகள் விளைவித்த மாங்காய்களை எடுத்து சென்றால் அதை திருப்பி அனுப்புவதாகவும், ஆந்திராவில் அதிக அளவில் மாங்காய் உற்பத்தி உள்ளதால் தற்பொழுது தமிழகத்தில் இருந்து வரும் மாங்காய்களை திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இதனால் மாங்காய்களை என்ன செய்வது என்று தெரியாமல் தமிழக விவசாயிகள் திகைத்து வருகின்றனர். மேலும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆந்திராவில் அதாவது மானியமாக டன் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் தருவது போல தமிழக அரசும் எங்களுக்கும் தர வேண்டும் என்று போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.